AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. டெல்லி வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அங்கு 21 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்துள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீ விபத்து நேர்ந்துள்ளது. அலுவலகத்தின் 4வது தளத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜவ், டெல்லி வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்திற்கான காரணம் என்ன? அருணா, அதாவது ஐடியு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வருமான வரித்துறை அலுவலகத்துல பல முக்கிய கோப்புகள் அங்க வைக்கப்பட்டிருக்கும். இது போன்ற ஒரு நிலையில் தான் அங்கு 4வது தளத்தில் தீ பற்றி இருக்கின்றது. தகவல் அடிப்படையில 21 தீ வாகனங்கள் அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையில நான் அந்த மேல் மாடிகளில் அந்த 2வது தளம், 3வது தளம், 4வது தளம், 4வது தளத்துல அந்த இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு ஒரு புகை மண்டலமாக காணப்படுகிறது. உடனடியாக தீப்பற்றியதன் காரணமாக அங்க பணியில் இருந்த அலுவலக பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள். குறிப்பாக தீயணைப்பு துறையினருடைய உதவியுடன் ஜன்னல்கள் வழியாகவும் அவர்கள் ஏணி மூலமாக அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த ஒரு சம்பவத்தில் எந்த ஒரு உயிரிழப்பு தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. தகவல் கிடைத்த உடனடியாக அங்கு அதிகப்படியான தீயணைப்பு வாகனங்கள் அங்கு சென்று முடிந்த அளவில் எவ்வாறு அந்த தீயை கட்டுப்படுத்துவது தொடர்பான திட்டமிடல் பட்டு தீயானது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையானது முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அலுவலகத்தை பொறுத்தவரை ஒரு மத்திய பகுதியில் அமைந்திருப்பதன் காரணமாகவும் அருகே இருக்கக்கூடிய மற்ற தளங்களுக்கு இந்த தீ பரவாமல் இருக்கவும் அல்லது கீழ் இருக்கக்கூடிய அந்த தளங்களுக்கும் பரவாமல் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளை தீயணைப்பு படையினர் எடுத்து வராங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை முதல் கட்டமாக அவர்களை உடனடியாக வெளியேற்றும் பணியும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இருப்பதன் காரணமாகவும் இந்த தீயின் விபத்தின் காரணமாக எந்த அளவு அந்த சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றது போன்ற விவரங்கள் வரக்கூடிய அந்த ஒரு சில மணி நேரங்களில் காவல்துறை தரப்பிடமிருந்து கூறப்படலாம் என எதிர்பார்க்கலாம். முதல் கட்டமாக அந்த தீ பற்றியதற்கான காரணம் தொடர்பாக விசாரணை காவல்துறையினை தொடங்கியிருக்கின்றார்கள். தீப்பொறி ஏற்பட்டு அந்த ஷார்டேஜ் மூலமாக தீ பற்றி இருக்கலாமா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையா போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே இந்த ஒரு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தீயை முழுமையாக கட்டுப்படுத்தி உள்ளே பணியாளர்கள் யாரிடம் சிக்கியிருக்கின்றார்கள் போன்ற விஷயங்களை சோதனை மூலமாக கண்டறிவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் டெல்லி காவல்துறை தீயணைப்பு துறையினர் எடுத்து வராங்க. ராஜீவ், இந்த தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டுள்ளதா? அது குறித்த விவரம் ஏதேனும் உள்ளதா? கட்டாயமாக நம்ம முன்பாகவே குறிப்பிட்டது போல இந்த வருமான வரி துறை அலுவலகமானது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இங்கு செயல்பட்டு வருவதன் காரணமாகவும் இங்கு முக்கிய ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் வைக்கப்பட்டிருக்கும். இதன் காரணமாக இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த கோப்புகள் சேதமடை அடைந்ததற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் போயிருக்கின்றார்கள். ஆனால் தற்போது முதல் கட்ட தகவலின்படி அது தொடர்பான எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. எவ்வளவு கோப்புகள் சேதாரமா இருக்கின்ற போன்ற விஷயங்கள் வெளியிடப்படவில்லை. அதே போல யாருக்கேனும் தீ காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது வேறு யாரும் அங்க இந்த ஒரு இருக்கின்றார்கள் எந்த ஒரு வெளியாகவில்லை. மொத்தமாக அனைத்து அந்த தீயணைப்பு வாகனங்கள் சுமார் 21 தீயணைப்பு வாகனங்கள் அங்க சம்பவ இடத்துல இருக்காங்க. தீயை அணைக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில விரைவாக இது தொடர்பான ஒரு கூடுதல் தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கலாம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.